அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சமீப காலமாக என்கவுண்டர்கள் அதிகரித்துள்ளதாக உயர்நீதிமன்ற கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். திருச்சியைச் சேர்ந்த சத்தியஜோதி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் எனது சகோதரர் வெள்ளைக்காளி என்ற காளிமுத்து சென்னை புழல் சிறையில் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். கடந்த மாதம் கிளாமர் காளி என்ற ரவுடி மதுரையில் கொலை செய்யப்பட்டார். இதில் எனது சகோதரருக்கும் அவரது குடும்பத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் உள்நோக்கத்துடன் அந்த கொலையில் எனது சகோதரரை தொடர்புபடுத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த கொலை வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் என்ற நபர் சமீபத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் எனது சகோதரரையும் இந்த வழக்கில் தொடர்புபடுத்தி அவருக்கு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை காரணம் காட்டி அவரை என்கவுண்டர் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே எனது சகோதரியிடம் நடத்தப்படும் விசாரணையை வீடியோ கான்பரன்ஸ் வழியாக நடத்தவும் அனைத்து விசாரணையையும் வீடியோ பதிவு செய்யவும் கோரிக்கை விடுத்தேன். இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே எனது மனுவில் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் விசாரணை எனும் பெயரில் அழைத்து சென்று என்கவுண்டர் செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி சமீப காலமாக என்கவுண்டர் அதிகரித்து உள்ளது. எத்தனை என்கவுண்டர்கள் சமீப காலமாக நடைபெற்றுள்ளன? காவல்துறை சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றனர். சுட்டு பிடியுங்கள், காலுக்கு கீழ் சுட்டு பிடியுங்கள், காவல்துறையினரின் பாதுகாப்புக்காக மட்டும்தான் இந்த துப்பாக்கி வழங்கப்பட்டுள்ளது எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு தரப்பில் 2 காவல்துறையினர் ரவுடிகளால் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதி வழக்கை ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.